ரஞ்சிதா வீட்ல வந்து படுத்துட்டோமோ? ஐயோ. சித்ரா, அண்ணா என்ன வெளியே நிக்கிற? உள்ள வா. அருண், அம்மா. என்ன நான் சொன்னாதான் வருவான் அவன்? அப்படியே என் வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்கற மாதிரி தான். அவனை உள்ள வர சொல்லு. வானா உள்ள. அருண், நீ ராத்திரி முழுக்க வீட்டுக்கு வராம எங்க தான் போயிருந்த? உன்னை எங்கெல்லாம் தேடணும் தெரியுமா? ஏன் சீதா, பையனை அடிக்கிறதுக்கு பெத்தவளுக்கு உரிமை இல்லையா? அவன் செஞ்ச காரியத்துக்கு கோவம் வந்துச்சு, அடிச்சேன், வீட்டை விட்டு வெளில அமிச்சேன். அதுக்காக அப்படியே போயிடுவான் அவன்? ராத்திரி முழுக்க வீட்டுக்கு வரலன்னா என்ன நினைக்கிறது? வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் கவலைப்படுவாங்கன்னு தெரியாதா? என்ன பார்த்துக்க எனக்கு தெரியும். யாரையும் கவலைப்பட வேணாம்னு சொல்லுங்க. பையன் கொலகாரனாவே இருந்தாலும் பெத்தவளால அவனை வெறுக்க முடியாதுன்னு சொல்லு சீதா. கவலைப்படாம இருக்க முடியாதுன்னு சொல்லு சீதா. ராத்திரி எல்லாம் எங்க இருந்தான் அவன்? நான் என் ஃப்ரெண்டு வீட்டில் தான் இருந்தேன். அதை யாருக்காவது ஃபோன் பண்ணி சொல்லலாம்ல? ஒரே நாள்ல எல்லா உறவும் வெறுத்து போச்சா? இத பார் சீதா, புதுசா கிடைச்ச உறவெல்லாம் இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு போயிடும். ஆனா கடைசி வரைக்கும் கூட வரப்போறது நாம தான். அத புரிஞ்சுக்க சொல்லு. அம்மா நான் என்ன அக்கா சரி விடு, அதான் அவன் வந்துட்டான்ல. திரும்பவும் விட்ட இடத்துல இருந்து நீ ஆரம்பிக்காத. மாப்ள, நீ சீக்கிரம் குளிச்சு ரெடி ஆயிட்டு வா. அக்காவோட சேர்ந்து ஹாஸ்பிட்டலுக்கு போ. சுந்தர், அவன் இப்பதான் வந்திருக்கான். குளிச்சு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் பொறுமையா வரட்டும். நானும் கல்பனாவும் உடனே ஹாஸ்பிட்டல் போறோம். சீதா, முதல்ல இவனுக்கு குடிக்கிறதுக்கு ஏதாவது கொடுமா. அருண், நீ கை கால் கழுவிட்டு வா, நான் காஃபி போட்டு தரேன். கடவுளே, என்ன ரொம்ப கஷ்டப்படுத்தாம என் பையனை சீக்கிரமா என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துட்டேன். ரொம்ப நன்றிமா.
என்னாச்சாத்து? ஏன் அழறீங்க? ஆ, அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. கண்ணெல்லாம் ஒரே எரிச்சலா இருந்தது. நைட்ல நான் தூங்கலையா, அதான். ஏன் அத்தை நைட்டெல்லாம் தூங்கல? அது அருண் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு போனவன் அங்கே தங்கிட்டான் போல இருக்கு. தகவல் சொல்றதுக்குள்ள அவன் போனும் அவன் ஃப்ரெண்டு போனும் சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு. சார்ஜ் போடுறதுக்கு கூட கரண்ட் இல்லையா. அதான். அப்ப அவர் வீட்டுக்கு கிளம்பி வந்திருக்கலாமே அத்தை. அவன் ஃப்ரெண்டை விடல போல இருக்குமா. அந்த விஷயம் தெரியாம அவன் இப்ப வருவான் அப்ப வருவான்னு நான் அவனுக்காக தூங்காம காத்துட்டு இருந்தேன். அவன் ஆடி அசைஞ்சு இப்பதாம்மா கிளம்பி வந்திருக்கான். அவன் கொஞ்ச நேரம் கழிச்சு வரட்டும், நம்ம முன்னாடியே ஹாஸ்பிட்டல் போயிடலாம். நீ ரெடி ஆயிட்டியாமா? நான் ரெடி தான் அத்தை. சரி, நான் போய் புடவை எல்லாம் மாத்திட்டு வந்துடுறேன். இரு. என்ன மாப்பிள்ள இப்படி பண்ணிட்ட? நீ எங்க இருக்கேன்னு என்கிட்டயாவது ஒரு ஃபோன் பண்ணி சொல்லிருக்கலாம்ல. மாமா, சொல்ற நிலைமையில நான் இல்ல மாமா. புரியுது. நானும் அத்தையும் இப்ப அந்நியமாயிட்டோம்ல. மாமா, ஏன் மாமா இப்படி எல்லாம் பேசுறீங்க? பின்ன என்ன அருண், ரஞ்சிதா தான் இந்த வீட்டுக்கு மருமகளா வரணும்னு நாங்க ஆசைப்படுறோம். நீங்க 2 பேரும் ஒண்ணு சேரணும்னு தான் நாங்க வேண்டிக்கிட்டு இருக்கோம். எங்களை பத்தி நல்லா தெரிஞ்சும் ரெஜிஸ்டர் மேரேஜ பத்தி எங்க கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலையே. அதுல எங்களுக்கு வருத்தம் தான் அருண். அத்தை, தப்பா எடுத்துக்காதீங்க அத்தை. எங்களுக்கு ஆதரவா இருக்கிறது நீங்களும் சுதாவும் மட்டும்தான். உங்க 3 பேருக்கும் சொல்லணும்னு தான் ஆசைப்பட்டோம். ஆனா நீங்க இத பத்தி சாதாரணமா பேச போய் யார் காதலியாவது விழுந்துருச்சுன்னு வைங்களேன், அப்புறம் தேவையில்லாம பிரச்சனை ஆகும். அதுக்காக தான் ரஞ்சிதா இதை யாருக்கிட்டையும் சொல்ல வேணாம்னு சொல்லிட்டா. ரஞ்சிதா சொன்னதும் கரெக்ட் தான் மாப்பிள்ள. கல்பனாவும் வித்யாவும் நம்மளை எப்படி மாட்டி விடலான்னு தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. நாம கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கிறது நல்லதுதான். அப்படி இருந்தும் ரெஜிஸ்டர் மேரேஜ் நேத்து நடக்க முடியாம போயிருச்சே. ஆமா மாமா, அவங்க அக்காவை மட்டும்தான் நாங்க சாட்சி கையெழுத்து போடுறதுக்காக கூப்பிட்டு இருந்தோம். அவங்களுக்கு திடீர்னு உடம்பு முடியாம போயிடுச்சு. அதனால தான் நாங்க அங்கிருந்து அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போயிட்டோம். சரி சரி, அதெல்லாம் விடு அருண். அண்ணி பேசினதெல்லாம் நீ மனசுல எதுவும் வச்சுக்காத. அவங்க கல்பனாவை ரொம்ப நல்லவன்னு நம்பி அவளை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல குறியா இருக்காங்க. அண்ணி அவசரப்பட்டு ஏதாவது செய்யறதுக்குள்ள நீங்க இந்த ரெஜிஸ்டர் மேரேஜ் முடிச்சிடுங்க. நானும் இவரும் வந்து சாட்சி கையெழுத்து போடுறோம். ஆமா மாப்பிள்ள, மேரேஜ் முடிஞ்சதும் ரஞ்சிதாவை நம்ம வீட்டுக்கு கூட்டு வந்துரு. அவளுக்கு நாங்க சப்போர்ட் பண்றோம் அருண். அக்காவால என்ன பண்ண முடியும்னு நம்ம பாத்திரலாம். இல்ல மாமா, நம்ம ரொம்ப அதிரடியா இறங்கணும்னு வைங்களேன், அம்மாவால தாங்கவே முடியாது. அதான் ரஞ்சிதாவோட அக்கா முதல்ல குணமாகி வரட்டும், அதுக்கப்புறமா நம்ம இதை பத்தி பேசிக்கலாம் மாமா. சரி, நீ தைரியமா இரு மாப்பிள்ள. நீயும் ரஞ்சிதாவும் இந்த வீட்டுல வாழ போறீங்க. எங்க எல்லாரோட சப்போர்ட்லயும் அது நடக்குதா இல்லையான்னு மட்டும் பாரு. தேங்க்ஸ் மாமா. சிம்ரன், இங்க வா. ஹலோ, நானே ஃபோன் பண்ணணும்னு நினைச்சேன்க்கா. இப்போ உடம்பு எப்படிக்கா இருக்கு? இப்ப பரவாயில்லடி. டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போனதும் ஃபோன் பண்ணுவேன்னு எதிர்பார்த்தேன். ஃபோன் வரலங்கிறதுனால நேத்து நைட்டு நானே உனக்கு ட்ரை பண்ணேன். உன் ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்ல இருந்துச்சுக்கா. நான் பயந்துட்டேன். நான் உன்னை நினைச்சு கவலைப்படுவேன்னு தெரியும்ல. நீ ஏன்க்கா எனக்கு ஃபோன் பண்ணல? வீட்டுக்கு வந்த உடனே வேற ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டேன்டி. என்னக்கா சொல்ற? யாருக்கோ சாட்சி கையெழுத்து போடுறதுக்காக உன் மாமாவும் ரெஜிஸ்டர் ஆபீஸ் வந்துட்டு போயிருக்காருடி. நான் மயங்கி விழுந்தது, அருண் அவருக்கு தகவல் சொன்னது எல்லாத்தையும் வச்சு நாம 3 பேரும் அங்கதான் இருந்தோன்னு அவருக்கு புரிஞ்சிருச்சு. 3 பேரும் சேர்ந்து என்ன வேவு பாக்குறீங்களான்னு ரொம்ப கோவப்பட்டாரு. அதுக்கு நீ என்னக்கா சொன்ன? வேற வழி இல்லாம உங்க ரெஜிஸ்டர் மேரேஜ் பத்தி நான் சொல்ல வேண்டியதாயிடுச்சுடி. ஏண்டி எதுவும் பேச மாட்டேங்கிற? உண்மைய சொன்னதால என் மேல கோவமா? இல்லக்கா, அதெல்லாம் எதுவும் இல்ல. ஒருவேளை நீயே மறைக்கணும்னு நினைச்சாலும் உன் புருஷன் விட்டுருக்க மாட்டாரு. எப்படியாவது உன் வாயை புடுங்கி விஷயத்த வாங்கியிருப்பாரு. நீ இப்போ உண்மைய சொன்னதுனால எனக்கு எந்த பிரச்சனையும் வரப்போறது இல்லக்கா.
நீ தான் அவர்கிட்ட அனாவசியமா திட்டு வாங்கியிருப்ப. இந்த விஷயத்துல அவருக்கு என் மேல கோவம் தான். இனிமே எனக்கு தெரியாம எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சத்தம் போட்டாரு. ஆனா எனக்கு உடம்பு முடியலங்கறதால பெருசா எதுவும் காட்டிக்கல. அந்த ஆளுக்கு என் மேலதான் கோவம் இருக்கும்க்கா. அதோட ரியாக்ஷன் என்னன்னு இனிமே தான் நான் பார்க்கணும். ஹலோ ரஞ்சிதா, லைன்ல இருக்கியா? ஆ இருக்கேன்க்கா. சாரிடி. விஷயம் தெரிஞ்சாலும் பரவாயில்லன்னு நான் தான் சொல்லிட்டேனேக்கா. அப்புறம் ஏன்க்கா இப்படி எல்லாம் பேசுற? அதுக்கு சொல்லலடி. உங்களுக்கு ரெஜிஸ்டர் மேரேஜ் நடக்கணும்னு நான் தான் வற்புறுத்திக்கிட்டே இருந்தேன். எல்லாம் கூடி வந்தோம். நானே அதை கெடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அத நினைச்சாதான் சங்கடமாவும் உறுத்தலாவும் இருக்குடி. அக்கா, அது இன்னைக்கு நடக்க கூடாதுன்னு இருந்திருக்கு, அவ்வளவுதான். அந்த பழிய நீயே உன் மேல போட்டுக்கிற. நீ என்ன சொன்னாலும் என் மனசு சமாதானமாகாதடி. என்னதான் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டீங்கல்ல, அதுக்கப்புறமாவது ஆபீஸ்க்கு வந்து கல்யாணத்தை முடிச்சிருக்கலாமேடி. என்னக்கா பேசுற நீ? நீ அந்த நிலைமையில இருக்கும்போது எப்படிக்கா எங்களால கல்யாணம் பண்ணிக்க முடியும்? என் வாழ்க்கை இன்னைக்கும் நாளைக்கும் முடிய போகுதடி. எனக்காக யோசிச்சு நீங்க ஏன் அதை தள்ளி போடணும்? அக்கா ப்ளீஸ், இந்த மாதிரி எல்லாம் பேசாதன்னு உன்கிட்ட சொல்லிட்டே இருக்கேன்ல. என் வேதனை உனக்கு புரியலடி. அருண் இந்த ஏற்பாட்டுக்கு சம்மதிச்சதே பெரிய விஷயம்டி. அவர் அவ்வளவு தூரம் வந்தோ நீ அதை முடிக்காம விட்டுருக்க கூடாது. தடவை அவங்க அம்மாக்கு ஏதோ அடிபட்டுருச்சு. இப்போ எனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு. இதே காரணமா வச்சு இனிமே இந்த கல்யாணமே வேண்டான்னு அவர் சொன்னாலும் சொல்லிடுவாருடி. இல்லக்கா, அருண் இனிமே அந்த மாதிரி எல்லாம் சொல்ல மாட்டாரு. எதை வச்சு நீ இவ்ளோ நிச்சயமா சொல்ற? உன் மேல இருக்கிற காதல மறந்துட்டு உன்னை ஊரை விட்டு போன்னு சொன்ன மனுஷன் தானே அவரு. திரும்ப அப்படி மாற மாட்டார்னு எப்படி நம்பிக்கையா சொல்ற? அது நடுவுல அருண் குழப்பத்துல இருந்ததெல்லாம் உண்மைதான்க்கா. ஆனா இப்போ அருண் தெளிவாயிட்டாரு. என்கிட்ட முன்ன மாதிரி அன்பா பேசுறாரு. நாங்க ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ண போனது அவங்க வீட்ல தெரிஞ்சிருச்சுக்கா. அத்தை கோவத்துல அருணை அடிச்சு விரட்டி விட்டுட்டாங்க. அந்த வேதனையில எங்கேயோ போய் குடிச்சிட்டு என் வீட்டுக்கு தான்க்கா வந்திருந்தாரு. நேத்து நைட்டு முழுக்க அருண் இங்கதான் இருந்தாரு. புருஷங்கிற உரிமையோட நான் அவரு பொண்டாட்டிங்கிற நினைப்போட தான் பேசினாரு. ஏய், என்ன நீ அவர் போதையில பேசினதெல்லாம் கணக்குல எடுத்துக்காதடி. அக்கா, போதையில பேசினாலும் அவரு சுயநினைவோடு தான்க்கா பேசினாரு. மேரேஜ் நடக்காம போச்சுன்னு நான் வருத்தப்பட்டேன். ஆனா அவரு என்கிட்ட பேசினது, அவரு என் கூடவே இருந்தது எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சுக்கா. நானும் அவரும் புருஷன் பொண்டாட்டியா வாழ ஆரம்பிச்சிட்ட மாதிரியே தோணுச்சுக்கா. நீ சொன்னதெல்லாம் நிஜமாவே நடந்துட்டா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேண்டி. நடக்கும்க்கா, கண்டிப்பா நடக்கும். அருண இதுக்கு மேலயும் நீ சந்தேகப்படாத. எல்லாமே நல்லபடியா நடக்குங்கிற நம்பிக்கையோட இரு. ம். கல்பனா, நம்மள எதுக்கு வர சொல்லிருப்பாங்க? தெரியல அத்தை. ரத்னம் பேஷனோட அட்டெண்டர் நீங்க ஆமா, தானா? நான் தான். ஏன்? இன்னைக்குள்ள 1 லட்ச ரூபா பேமெண்ட் கட்டணுமா? கட்டிடுறீங்களா? போன வாரம் தானே 1 லட்சம் ரூபாய் கட்டணும். அது லாஸ்ட் வீக் வரைக்கும் சரியாயிடுமா? ஆ, இனிமே நீங்க புது அமௌண்ட் கட்டணும். அப்போதான் ட்ரீட்மெண்ட் பார்ப்பாங்க. ஆ. கட்டிடுங்கம்மா, வரேங்க. சரி. என்னம்மா இது? 1 லட்சம் ரூபாய் கட்டுங்கன்னு ஈஸியா சொல்லிட்டு போறாங்க. வாரம் 1 லட்சம் ரூபாய் கட்டுனா நம்ம எங்கம்மா போறது? அந்த அளவுக்கு செலவு பண்ற நிலைமையிலையாமா நம்ம இருக்கோம். என்ன பண்றது அத்தை? ஹாஸ்பிட்டல்னு வந்தாலே பணம் தண்ணியா கரையும். அவங்க சொல்ற அமௌண்ட்டை நம்ம கட்டிதானே ஆகணும். புரியுதா? எடுத்துட்டு வந்து காட்டுங்க. டாக்டர், சொல்லுங்கம்மா. கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. இன்னும் எவ்வளவு நாளைக்கு அவர் இங்க இருக்கிற மாதிரி இருக்கும்? நான் அதை பத்தி முன்னாடியே சொல்லியிருக்கேன்லம்மா. ஒரு காயம்னா இவ்வளவு நாள்ல சரியாயிடும்னு சொல்லலாம். இதய பிரச்சனை, கிட்னி பிரச்சனை, இந்த மாதிரி ஏதாவது நோயின்னா மருந்தை கொடுத்து ஸ்டேபிள் ஆனதை அனுப்பிச்சு வச்சிடலாம். ஆனா உங்க ஹஸ்பண்டுக்கு நரம்பு மண்டலம் பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த பிரச்சனை இத்தனை நாள்ல சரியாயிடும், இன்னைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணிடலான்னு
கன்ஃபார்ம்டா சொல்லிட முடியாது. சில பேஷண்ட்டுக்கு 1 வருஷம் ஆகலாம், இல்ல 6 மாசம் ஆகலாம். உங்க நேரம் நல்லா இருந்தா நாளைக்கே கூட அவருக்கு நினைவு திரும்பலாம். டேமேஜை பொறுத்தது. பேஷண்டோட உடம்பு ட்ரீட்மெண்ட்டுக்கு ரெஸ்பாண்ட் பண்றதை பொறுத்து இந்த டைம் பீரியட் மாறும். நீங்க ஏன் இதை கேட்டீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? டாக்டர், எங்களுக்கு பெரிய வசதியெல்லாம் கிடையாது. இப்பவே நாங்க கடன் வாங்கி தான் செலவு பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் எவ்வளோ செலவாகும், அதுக்கு நாங்க எப்படி ஏற்பாடு பண்ணணும்னு நாங்க யோசிச்சுட்டு இருக்கோம். உங்க பிரச்சனை எனக்கு புரியுதுமா. நான் ஒரு விஷயத்தை கிளியரா சொல்லிடுறேன். இந்த மாதிரி பேஷண்ட்டை ஹாஸ்பிட்டல்ல வச்சு தான் பார்க்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. அவர் இப்ப சாப்பிடவும் ஆரம்பிச்சிட்டாரு. சோ அவருக்கு ட்ரிப்ஸ் ஏத்த வேண்டிய அவசியமும் கிடையாது. வீட்டுக்கு கூட்டிட்டு போய் மெடிசின்ஸை கரெக்டா கொடுத்து கவனமா பார்த்துக்கிட்டாலே போதுமானது. அதனால டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்து நம்மளை பத்தி போட்டு கொடுத்துட்டா நம்ம பட்ட கஷ்டமெல்லாம் வீணாயிடுமே. அப்போ டாக்டர், அப்போ அவரை நாங்க டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலாமா? ஐயோ, அதெல்லாம் வேணாம் அத்தை. மாமா இங்கே இருந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது தான் அத்தை சேஃப். நாம அவசரப்பட்டு அவரை வீட்டுக்கெல்லாம் கூட்டிட்டு போக வேண்டாம். இனிமே இங்க வச்சு பார்க்கறதும் வீட்டுல வச்சு பார்க்கறதும் ஒண்ணுதாம்மா. என்ன சொல்றீங்க? அது எப்படி ஒண்ணாகும்? ஏதாச்சும் எமர்ஜென்சினா உடனே பாப்பீங்க. எங்களால அது முடியாதுல்ல. பெருசா எந்த எமர்ஜென்சியுமே வராதுமா. இல்ல டாக்டர், மாமா இங்கே இருக்கட்டும். அதான் எல்லாருக்கும் நல்லது. என்னாச்சு? கல்பனா, என்ன புரியாம பேசிட்டு இருக்க? ஆ, இங்க எவ்வளவு செலவாகுதுன்னு நீ தான் பாத்துட்டு இருக்கல்ல. வீட்டுக்கு கூட்டிட்டு போலான்னு டாக்டரே சொன்னதுக்கு அப்புறம் நாம ஏமா யோசிக்கணும்? எனக்கு என்னவோ இது சரியா படல அத்தை. நான் தான் இப்ப வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டேன்ல. எவ்வளவு செலவானாலும் நானே பாத்துக்கிறேன். நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. எங்க அப்பாவுக்கு நீங்க செலவு பண்ணணும்னு எந்த அவசியமும் கிடையாது. எத்தனை லட்சம் ஆனாலும் என்னால செலவு பண்ண முடியும். ஆனா அது அவசியமா இல்லையாங்கிறது தான் இப்ப கேள்வியே. டாக்டர், அப்பா வீட்டுக்கு கூட்டு போறதுல ஏதாவது காம்ப்ளிகேஷன் இருக்கா? நிறைய அட்வான்டேஜஸ் தான் இருக்கு. வீடுங்கிறது அவர் ரொம்ப வருஷமா பழகின இடம். அவரை சுத்தி நீங்க எல்லாம் இருக்க போறீங்க. அந்த அட்மாஸ்பியர் அவருக்கு பாசிட்டிவான எனர்ஜியை கொடுக்கும். அவருக்கு மென்டல் ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். நீங்க யாராவது பக்கத்துல உட்காந்து அவர் சந்தோஷமா இருந்த பழைய கதையெல்லாம் பேசுங்க. அவரை உற்சாகப்படுத்துற மாதிரி ஏதாவது சொல்லுங்க. தொடர்ச்சியா இப்படி செஞ்சுக்கிட்டே இருந்தா நாம நினைக்கிறத விட வேகமா அவர் குணமாயிடுவாரு. டாக்டர், அப்படின்னா அப்பா இன்னைக்கே டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு வீட்டுக்கு கூட்டு போயிடலாம்ல? அதை நான் மட்டும் முடிவு பண்ண முடியாது. சீஃப் டாக்டர் வரணும். பேஷண்டோட கண்டிஷனை சொல்லி அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்க. அவர் ஓகே சொன்னா ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சிட்டு நாளைக்கே நீங்க டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம். ஓகே டாக்டர், ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ. நர்ஸ், இந்தாங்க. அம்மா, ஒண்ணும் இல்லம்மா, பயப்படாதீங்க. ஆமா, சரி. அருண், நம்ம ரிஸ்க் எடுக்கிறோமோன்னு தோணுது. அது வந்து டாக்டர் ரிஸ்க் இல்ல கூட்டு போலான்னு சொல்லிட்டாரு. நீங்க எதுக்கு ஓவரா பயந்துட்டே இருக்கீங்க? அப்படியே ஏதாவது எமர்ஜென்சினாலும் 1/2 hourல ஹாஸ்பிடலுக்கு கூட்டு வர முடியும். சரியா? அருண், அதுக்குள்ள மாமா கேட்டாச்சுனா சும்மா இருங்க கொஞ்ச நேரம். வீட்டுக்கு கூட்டு போலான்னு டாக்டரே சொல்லிட்டாரு. நீங்க எதுக்கு தேவையில்லாம பேசி குழப்பிட்டு இருக்கீங்க? கொஞ்ச நேரம் சும்மா இருங்க. அம்மா, உங்களுக்கு ஓகேவா? ஆமாப்பா, அவரை வீட்டுக்கு கூட்டிட்டு போய் அவரை நாம நல்லா பாத்துக்கலாம்ப்பா. ஆமா, பில் ஏதோ 1 லட்சம் ஆகும்னு சொன்னாங்க. நாளைக்கும் சேர்த்து எவ்வளவு ஆகும்னு கேட்கலாம். கல்பனா, நீ இங்கே இரு. நானும் அருணை போய் கேட்டுட்டு வரேன். வாங்கம்மா.